யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மிஷனரி இயக்கம் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற ஒருவர் கூட சத்தியம் என்றால் என்ன, வழி என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கக்கூடாது என்கிறதை மனதில் வைத்து கிராமங்கள், பட்டணங்கள் என்று சொல்லி தேடி அங்கே சென்று இந்த நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆண்டுடைய பெரிய கிருபை, இந்த ஊழியத்திலே 270 பேர், இந்த மாதத்தில் 20 பேர் நம்மோடு கூட புதிதாக இணைந்திருக்கிறார்கள். 270 பேர் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் இந்தியா முழுவதும் 25 மாநிலங்கள், அண்டை மாநிலமாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் பகுதிகளில் இந்த நற்செய்தி அறிவிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், தேசத்தின் நிலைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுனால பணித்தளங்களில் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதோடு கூட குழந்தைகளுக்கான டியூஷன் சென்டர்ஸ், அருமையானவர்களே, இது அதிகமான இடங்களில் ஆரம்பிக்கிறது திட்டமிட்டு அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய இந்திய திருநாட்டில் பள்ளிக்கூடம் போகாத குழந்தைகள் என்று கிட்டத்தட்ட 70% சொல்லலாம். கிராமங்களில் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறதில்ல. சமீபத்தில் உத்தரப்பிரதேசம் போயிட்டு வந்தேன். அங்கே கியூர் அப்படின்ற ஒரு இன மக்கள், இந்த மக்கள் நம்மை போன்றவர்கள் தான், எல்லாருக்கும் ரத்தம் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் யூபியில் அவங்களுக்கு அடிப்படை தொழிலே பெண்களுக்கு வந்து கல்யாணங்களில் போய் டான்ஸ் ஆடணும். ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டு போடுவாங்கல்ல அந்த பேப்பர், அவெல்லாம் பொறுக்கி க்ளீன் பண்ணணும். இந்த ஒரு வேலை தான் அவங்க செய்யணுமா, வேறு வேலை செய்யக்கூடாதான். எனக்கு புரியல. சரி, உங்கள் பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா பிள்ளைகளும் பிட் பாக்கெட் கஞ்சாவில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறோம், அங்கே பள்ளிக்கூடத்தில் இவங்களை உள்ள விட மாட்டாங்க. அங்கே எல்லாம் யாதவ், இன்னும் தாக்கூர் கம்யூனிட்டி மக்கள் அந்த குழந்தைகள் அங்கே படிக்காங்க. ஆகவே இவங்க அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அருவருப்புன்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த குழந்தைகளுக்கு மறுவாழ்வு உருவாக்கலாம் அப்படிங்கிற குறித்து ரொம்ப யோசித்து பேசிட்டு கடைசி நான் என்ன சொல்லிட்டு வந்தோன்னா, ஹெட்மாஸ்டர் அட்மிஷன் கொடுத்துருவாருன்னா அட்மிஷன் மட்டும் நம்ம ஸ்கூலில் வாங்கிக்குவோம். நம்ம இங்கேயே இந்த பிள்ளைகளுக்காக டே கேர் சென்டர்ஸ் நடத்துவோம், டியூஷன்ஸ், இன்னும் பள்ளிக்கூட பாட புஸ்தகங்கள்லாம் சொல்லுவோம். எக்ஸாம் டைமில் மட்டும் இந்த குழந்தைகள் எக்ஸாம் எழுதட்டும், ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லி பாஸ் வாங்கி அப்புறம் 8th பாஸ் பண்ண வைத்து இப்படி முறையான டிகிரி கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாமே அப்படின்னு, அதை செய்யலாம் அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சுவிசேஷத்தோடு கூட இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இதற்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. இதன் நடுவில் ஆண்டுடைய பெரிய கிருபை, ஒவ்வொரு மாதமும் இந்த கடந்த பிப்ரவரி மாதத்தில் கிட்டத்தட்ட 210 பேர் திருமுழுக்கு எடுத்து 12 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையில் 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணுறோம். அது 7:30 8 மணி ஆயிடுது. அந்த ஜபத்தில் நாங்கள் கேட்குறதெல்லாம், ஆண்டவரே, இந்தியர்கள் ஒருவரும் நரகம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிராந்திய மிஷினரிமார் அவங்க வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள் ஒருவரும் நரகம் போகக்கூடாது, இதற்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் தேவையோடு நிறைய ஜனங்க இருக்காங்க, ஜாதகம் சரியில்லை, நாள் சரியில்லை, விதி சரியில்லை, அப்புறம் தலைவிதி, இப்படி ஏதாவது சொல்லி நிறைய பேர் தோல்வி மனப்பான்மையோடு ரொம்ப டிஸப்பாயிண்டட். இரவு நேரங்களில் தூக்கம் வரல, கனவு, பொல்லாத கனவு வருது, இப்படி நிறைய குடும்பங்களில் பிரச்சனை. அருமையானவர்களே, நாங்கள் போகிற இடம்லாம் மக்கள் விடுதலைக்காக ஜெபம் பண்ண வருவாங்க. ஜெபம் பண்ணும்போது நிறைய அசுத்தாவிகள் ஓடும், விடுதலை கிடைக்கும். நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, சாப்பிடும்போது, விருந்து வைக்கும்போது நிறைய உணவுகள் வீணாக்குறோம். ஒருவேளை உணவு இல்லாமல் சாகிற ஜனங்களை நினைத்து பார்ப்போம். அருமையானவர்களே, ஆகவே ரொம்ப பொறுப்போடு இருப்போம். இல்லை வருகிற இந்த ஈஸ்டர் பண்டிகையில் ஏதாவது ஒரு தான தர்மங்கள், ஒரு விடுதியில் போய், இல்லைனா ஒரு தேவையுள்ள ஒரு ஹேண்டிகேப்டட் ஹோமில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கெலாம் அவங்க அம்மா அப்பா பார்த்து சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை இந்த டைமில் நீங்கள் எங்கேயாவது கூப்பிட்டு போங்க, நான் வேணால் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தேவையுள்ள மக்களை பார்த்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க மனசில் ஒரு தரிசனம், நான் இந்த இந்தியாவில் வாழும்போது இப்படி தேவையுள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த உணர்வு அந்த குழந்தைகளுக்குள்ளே வந்துருச்சுன்னா பொறுப்பாக இருப்பாங்க. நல்லா சம்பாதிக்கணும், நிறைய தான தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்கள், ஆகவே நம்ம வீட்டில் வளர்ந்துடுகிற அந்த 10th அப்புறம் வந்துடுறாங்களே டீனேஜ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, இந்த டைமில் நல்லா என் பிள்ளைகளை அடிக்கடி கூட்டு போனால்தான் அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் தேவையுள்ள நாட்டில் வாழ்கிறோம். ஆகவே நம்ம பொறுப்பாக இருக்கணும்,
தேவையில்லாமல் பணங்களை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உணர்வு பிள்ளைகளுக்கு இருந்து அருமையானவர்களே, வருமானத்தில் 25% கர்த்தருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லா பிள்ளைகளும் கொடுத்துட்டோம்னாலே நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம். நம்ம பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆகவே கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இவங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061 767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 000 0 34 54 94 90. IFSC கோட் CNRP 005652. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலே உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை மத்தேயு 28வது அதிகாரத்திலையும், மார்க்கு 16வது அதிகாரத்திலையும், லூக்கா 24வது அதிகாரத்திலையும், யோவான் 20வது அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். ஒரே சம்பவம் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வார்கள். ஒரு சம்பவம் 4 புஸ்தகத்திலையும் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது 100% முக்கியமான சம்பவம், 100% நடந்தது, உண்மையான சம்பவம், யாராலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு வரையிலையும் திறக்கப்பட்ட ஒரு கல்லறை இருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. பார்த்துக்குங்க, எல்லாருக்கும் மரணத்தோட வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த பாக்கியத்தை பிதாவாகிய தேவன் தந்தார்னா, உலகத்தில் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் போது ஒருத்தங்க கூட அழிஞ்சு போகணும், எல்லாரும் நாசமாக போகணும், பிசாசின் கிரிகளை செய்யணுங்கிறது பிதாவின் நோக்கமே கிடையாது. பிதாவின் நோக்கம் எல்லாரும் அவரை போல இருக்கணும், அவர் நல்லவராக இருக்கிறது போல நல்லவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஆசை. அதனால தான் இந்த கடைசி காலத்தில் அவருடைய குமாரனை அனுப்பி அவர் மூலமாக நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அவர் மரித்தது நம்ம செய்த பாவத்துக்காக, அவர் உயிரோடு இழந்தது நம்ம என்றென்றும் ஜீவனோடு அவரோடு இருக்கிறதுக்காக. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்கள், உலக பிரகாரமாக அன்னைக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை ஆணி அடித்து கொன்று விட்டார்கள். அப்புறம் அவரை அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ண பிறகு எல்லாரும் ஓடிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ சீசர்கள்லாம் ஒரு மாதிரி தேடப்பட்ட குற்றவாளிகள்னு சொல்லி ஒருவேளை அரசாணைக்கு சொல்லிச்சான்னு தெரியல. அதனால் எல்லாரும் அங்கங்கே போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த மகதலேனா மரியாள் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களெல்லாம் செய்யணும். அந்த அடக்கத்துக்கு பின்பு சில நம்ம ஊரில் செய்வோம் பாருங்க, 3ஆவது நாள் தண்ணி தெளிக்கிறதுக்கு போவோம், வெள்ளெல்லாம் தெளிக்கிறதுக்கு கொஞ்சம் சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி இந்த அம்மா எல்லா ஆயத்தங்களையும் ஈடுபட்டு 3ஆம் நாள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த கல்லறைக்கு வந்தால் அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. பார்த்துங்க, வரும்போதே அவங்களுக்கு ஒரே போராட்டம். ஏன்னா அது ஒரு பெரிய கல், இது எப்படிடா நான் திறந்து உள்ளே போவேன் அப்படிலாம் ரொம்ப போராட்டத்தோடு வர்றாங்க. ஆனால் அந்த கல் உருட்டப்பட்டிருக்கு, அது திறக்கப்பட்டிருக்கு. பார்த்துங்க என் அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி பெரிய கல் மாதிரி தடை இருக்கலாம். பார்த்துக்குங்க, அது புரட்டப்பட்டு விட்டது, சரியா? அது ஏற்கனவே உங்களுக்காக அகற்றப்பட்டு விட்டது. இதை நினைவு கூர்ந்து இந்த ஈஸ்டர் திருநாளில், இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி விடுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொலோசையை 2வது அதிகாரம் 13-14 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு விரோதமாக இருந்து துரைத்தனங்கள்லாம் நம்மளை சிலர் மிரட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்க. அப்புறம் அதிகாரங்கிறது அரசு மூலமாக வரக்கூடிய சில அதிகாரங்கள், சரியா? அப்புறம் கர்த்தத்துவம்னா என்னென்னா, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் ரொம்ப நம்மளை ஆர்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட எல்லா ரவுடித்தனத்தையும் இயேசு கிறிஸ்து சாத்தானின் சட்டவிரோதமான ஆட்சிகளை
சிலுவையிலே ஆணி அடித்து அவனுடைய அதிகாரங்களை பறித்து கொண்டு வெற்றி ஊர்வலம் போனார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும் பார்த்துக்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான உயிர்த்தெழுதல் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக இருந்த சாபக்கேடுகள், மரண பயங்கள் எல்லாம் ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே தான் என் நண்பனவர்களே, அந்த கல் புரட்டப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் கலங்காதிருங்கள். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றி போடும். கலங்காதிருங்கள். மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு இழந்ததுனால எனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிறதுல உறுதியாக இருங்க. என் அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு இதே இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டு குலசேகர் என்ற ஒரு சகோதரர், அவர் தற்கொலை பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அப்படியே கயிறில் தொங்க போகிற நேரம் பார்த்து நான் அந்த டிவியில் பேசியிருக்கேன், உனக்கு மறுவாழ்வு தர்றதுக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்காரப்பா, உனக்கு நம்பிக்கை இல்லாமல் நீ ஏன் இப்படி ஓட வேண்டும் என்கிற வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணார். ஐயா, இப்போ தான் அந்த நிலையில் இருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னாரு. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு இன்னொரு புது வாழ்க்கையை தர்றதுக்காக. அது மாத்திரம் இல்லை, அங்கே அந்த கல்லறை தோட்டத்தில் வந்த அந்த மகதலேனா மரியாள் உடைந்து போய் அங்கே தேடி இருக்கும்போது கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவரை அந்த சில பாடங்கள்லாம் பண்ணி அந்த துணியெல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் அந்த ஒரு மூலையில் அப்படியே இருக்குது பார்த்துக்குங்க. ஆமாம், அங்கே ஒரு தூதன் வேற உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்கிறான், அம்மா பயப்படாதே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவரை நீ ஏன் இங்கே தேடுகிறார்? அவர் இங்கே இல்லை, அவர் ஏற்கனவே சொன்னபடி உயிரோடு எழுந்துட்டார். நல்லா பாருங்க, இயேசுக்கு அடிக்கடி சொன்னார், என்னை ஆணி அடித்து கொலை செய்வார்கள், நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதனால தான் அவருடைய கல்லறைக்கு பூட்டு போட்டு, பெரிய பூட்டு போட்டு அங்கே வேற காவலர்கள்லாம் வைத்திருந்தார்கள். என் அன்பானவர்களே, எந்த காவலனாக இருந்தாலும் சரி, எந்த பூட்டாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமையில் எல்லாம் சிதறி நொறுங்கி எல்லாம் சின்ன பின்னம் ஆகிவிட்டது. மகிமையாக இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த காட்சியை தேவதூதன் அன்னைக்கு மகதலேனா மரியாளுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவங்கள துணி மூட்டையை பார்க்குறாங்க. இது என்னத்தை சொல்லுது அப்படின்னா, ஒரு யூதன் எந்த வீட்டுக்கு வந்தாலும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை, சின்ன ஒரு காரியத்தை விட்டுட்டு போ, அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சிப்பையாவது அந்த வீட்டில் விட்டுட்டு போவோம். எதுக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு ஒரு தாய்க்கும் தன் குழந்தைக்கும் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட உறவு. இதை யாரும் பிரிக்க முடியாது. ஆகவே இந்த உறவு என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்வதற்காக நான் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வருவேன், ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் உறவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் உங்கள் கூட இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. அவரை சுற்றி இருந்த துணி அங்கே வைக்கப்பட்டிருக்கனா நிச்சயமாக உங்களுடைய நிலையை மாற்றி போடுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய உபத்திரவங்களெல்லாம் அவர் தூக்கி நிறுத்துவார். இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆகவே திடன் கொள்ளுங்கள், நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். அருமையானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். என் அன்புக்குள்ள அன்றைக்கு கலங்கி போய் யாரெல்லாம் தவித்து கொண்டிருந்தார்களோ அவர்களை அவர் திடப்படுத்துகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறாரு. மகளே, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம இந்திய தேசத்தில் இந்த இயேசு கிறிஸ்து மகிமையாக உயிரோடு எழுந்த செய்தி நம்ம நாட்டில் இருக்கிற 140 கோடி ஜனங்களுக்கு தெரியாது. பார்த்துக்குங்க, இந்த செய்தி தெரியாதனால தான் நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி எத்தனை கோடி பணங்களை வீணாக்குறாங்க தெரியுமா? என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல என் அன்பானவர்களே, இந்த விடுதலை வேணுங்கிறக்காக நடக்காங்க, நிறைய புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறாங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த நல்ல செய்தியை யார் அவர்களுக்கு சொல்ல முடியும்? இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற செய்தியை யார் சொல்ல முடியும்? கவனித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஜெயிக்கவில்லை என்றால், அவர் உயிர் தெழுந்தவில்லை என்றால், இன்றைக்கு ஒரு ஈஸ்டர் ஆராதனை கிடையாது, ஒரு சிலுவை கோபுரத்தில் மேலே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குட் ஃப்ரைடே கிடையாது. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியலே, உலகமெங்கிலேயும் எல்லா தேவாலயங்கள்லேயும் மல்லிகைப்பூ போட்டு அதை அலங்கரிச்சிருப்பாங்க. காரணம் என்னென்னா, மகிமையாக உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வாசனையை நுகர்ந்து பார்க்க வாருங்கள் என்று சொல்வது போல அந்த மல்லிகை வாசனை உங்கள் வீட்டிலையும் காலமெல்லாம் நிலைச்சிருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஜபம். அது நிலைச்சிருக்கணும்னா மகிமையாக உயிர் தெழுந்த ஆண்டவரை பற்றிய விசுவாசம், அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 1:18 எழுதியிருக்கு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலே உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து ஒரு சேலஞ்சான ஒரு வேடை கொடுத்துருக்கிறார். பார்த்துங்க, மரணமே உன் கூரங்கே,
பாதாளமே உன் இருள் எங்கே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்த மகிமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஜெயித்து எழுந்தவருக்கு இனி மரணமே கிடையாது. ஆகவே தான் இந்த 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 உயிர்த்தெழுந்த பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை இருக்குது பார்த்தீங்களா, இது வெரி கிரேட் ஃபெஸ்டிவல், மிக மகிழ்ச்சிகரமாக விருந்தோடு கூட நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை. நல்லா செய்யுங்க. ஆனால் துன்மார்க்கமான மதுபானம், விபச்சாரம், வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் நல்ல உணவு, மனைவி பிள்ளைகளோடு இருந்து நல்லா சாப்பிட்டு சாயங்காலம் எங்கேயாவது ஒரு நல்ல டூர் போங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்புக்குரியவர்கள், அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்த்தெழுதல், இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 3 உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:22 சாரிபாத் என்ற அந்த விதவையின் மகளை இயேசு கிறிஸ்து உயிரோடு அங்கே எழுப்பினதை நம்ம வாசிக்கிறோம். 2வது 2 ராஜாக்கள் 4:35 சூனேமியாளின் மகன், அவரை எலிசா என்பவர் உயிரோடு எழுப்பினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல் 2 ராஜாக்கள் 13:21 பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இருந்த எலிசாவை அடக்கம் பண்ண இடத்துல ஒருத்தனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான், அந்த எலும்பு விட்டு அவனும் உயிரோடு வந்துட்டான். இப்படி பழைய ஏற்பாட்டில் 3 உயிர்த்தெழுதல் நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது பார்த்துக்குங்க. அதே போல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களிலையும் 3 பேரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். அது யார்? மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனத்தினை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெபாலய தலைவனாகிய எவ்விருவின் மகள், ஒரு பொம்பளை பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்புறாரு. 2வது லூக்கா 7வது அதிகாரம் 11லிருந்து 15 வரைக்கும் ஒரு விதவை தாய், அந்த அம்மாவுக்கு ஒருத்தன் தான் பையன், அவன் செத்து போயிட்டான். அந்த அம்மாவோட வேதனை தாங்க முடியாமல் இயேசு ஓடி வந்து அந்த மகனை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். 3வது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுடுகாட்டில் லாசருவை மறுபடியும் உயிரோடு எழுப்பினதை நம்ம எல்லாருக்கும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒன்றை கவனியுங்கள். இந்த உயிர்த்தெழுதலோட இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார் இல்லையா, பிதாவே நாவியை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார் பார்த்தீங்களா. இந்த வார்த்தையை சொல்லும்போது பூமி அதிர்ச்சி. அருமையானவர்களே, எல்லா கல்லறைகளும் திறவுண்டது, மரித்து போன அநேகர் எழுந்து நடந்தார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் ஒன்றை கவனியுங்க, பழைய ஏற்பாட்டில் உயிரோடு எழுந்தவங்களும் சரி, புதிய ஏற்பாட்டில் உயிரோடு எழுந்தவங்களும் சரி, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் உயிரோடு எழுந்தவங்களும் சரி, இவங்க எல்லாருமே மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு மாத்திரம் இனி மரணமே கிடையாது. மகிமையாக இன்றைக்கு அவர் பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இல்லை? ஆமாம், அப்படியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வானத்துக்கு போனார். என்ன சொன்னார்? ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார், கட்டாயம் வரப்போகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த விசுவாசத்தில் நம்ம எல்லாரும் உற்சாகத்தோடு கூட இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இன்னொன்று கவனியுங்கள். இந்த உலகத்தில் அழியாதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 தான் அழியாது, மீது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆடம்பரம், பங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற சொத்து, நம்மளுடைய புகழ் எல்லாமே போயிடும் பார்த்தா. ஆனால் 2 மட்டும் அழியாது. என்ன தெரியுமா? ஒன்று இந்த வேத வசனம் பார்த்துங்க. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வசனங்கள் ஒரு காலம் ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். 2வது மனுஷனுடைய ஆத்மா பார்த்துக்குங்க. அருமையானவர்கள், அந்த கெட்டகுமாரனுடைய கதையில் பார்க்குறோம் இல்லையா, அந்த ஆத்மா திரும்பி வருது. இன்னொன்று, அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் கிடக்கிறார் இல்லையா, வேதனையோடு துடிக்கிறார். ஏன் நரகத்தில் கிடக்கிறாரு? அருமையானவர்களே, செய்ய வேண்டிய நன்மையை செய்யலை. வீட்டு வாசலில் கிடந்த அந்த குஷ்டரோகி, அந்த புண்ணு உடலை அந்த நாய் வந்து நக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்குறதுக்கு மனசை, எத்தனை நாள் பட்னியாக கிடக்கிறான். இங்கே வீட்டில் குலகையாக சாப்பாடு இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டு கையை துடைக்கிறதுக்கு வேறு ஒரு விதமான ரொட்டியை வச்சுருக்கிறார். அதுதான் எடுத்து கையை துடைக்கிறார். போய் கையில் தண்ணியில் கழுவி துணியில் துடைச்சா அவருக்கு பெருமை. இது ஒரு பெருமை. இதை தூக்கி அப்படி கீழே போடுறாரு. அதான் லாசரு சாப்பிட்றான். என் அன்புக்குரியவர்களே, இவனுடைய பணப்பெருமை, அவனுடைய ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட $32,000ங்கிறாங்க. இவ்வளோ கோடி பணத்தில் வேறு சொத்து, வேறு துணி. அருமையான இப்போ பாருங்க, இப்போ நரகத்தில் கிடக்கிறாரு. என் அன்பான ஆணுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த சம்பவத்தை சொல்ல காரணம் என்ன? எப்படி இந்த வசனம் ஒளிந்து போகாதோ அதே மாதிரி உன் ஆத்மா ஒளிந்து போகாது. ஆகவே இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் இந்த ஆத்மாவை நீர் பத்திரமாக காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியாய் காத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மிஷினரி ஏமி கார்மிக்கல் அம்மையாரை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த அம்மா ஆண்டோடைய ஊழியத்தை செய்தவர்கள். கடைசியாக செம்புலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் காட்டுக்குள்ளே இருந்தால் அவன் நிறைய
பணக்காரங்கிட்ட இருந்து பொருட்களை வாங்கி ஏழைகளுக்கு தானம் பண்ணும். இது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால இவனை போய் சந்திக்கணும். ஏன்னா அரசு அவனை எப்படியாவது சுட்டாவது கொள்ளணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அம்மா அவனை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. ஏற்கனவே அவனுடைய பிள்ளைகளெல்லாம் இந்த அம்மா ஹாஸ்டலில் வச்சு படிக்க வைக்க. அம்மா வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த செம்பிளைங்க என்ன பண்ணுறான் பாருங்க, அம்மா வயசானவங்க, அம்மா வர்ற அளவுக்கு பலன் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப தூரம் ஓடி வந்து அம்மாவுக்காக ஒரு பல்லக்கை தூக்கிட்டு வர்றான். அவங்களுடைய ஆட்களோட வந்து அம்மாவை தூக்கி வச்சுட்டு பெரிய விழாவாக கொண்டாடுறான் பார்த்துங்க. அப்போ தான் அம்மா சொன்னாங்களா, தம்பி நீ எவ்வளோ நல்லவங்கிறத கேள்விப்பட்டு தான் வந்தேன். உலகம் உன்னை கொலைகாரன் கொள்ளைக்காரன் சொல்லலாம், ஆனால் நீ செய்கிற தான தர்மங்கள்லாம் எனக்கு தெரியும். தம்பி உன்னை கவனிச்சுக்கோ, இனி அவ்விதமான கொடூரமான கொலைகளை செய்யக்கூடாது. இனி நீ உன் வாயில் அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது. என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடு. இதை நான் உன்கிட்ட சொல்கிறது தான் வந்தேன். உடனே ஒரு தெய்வ திருத்தாய், ஒரு கொடிய கல்வன் என்று சொல்லி உலகமே எதிர்த்து நிற்கிற அவனை தேடி வந்த இந்த தாயை பார்த்து செம்புலிங்கம் சொன்னார், அம்மா உங்களை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு பலனும் இல்லை, தைரியமும் கிடையாது. அம்மா நீங்கள் சொன்னபடியே இனி நான் தவறு செய்ய மாட்டேன். என் அன்புக்குரியவர்களே, நல்லவனை தான் இந்த நாட்டு அரசு சுட்டு கொண்டுச்சு. அது அடுத்த கதை பார்த்துங்க. எதுக்காக இந்த சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்கிறேன்னா, அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கிறதுக்கு, மிருகங்களை கூட மனிதர்களாக வாழ வைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக அன்பு தான் முடியும் பார்த்துக்குங்க. இந்த ஆத்மா நம்ம எல்லாருக்கும் மிகவும் முக்கியமானது. இதை வழிவிலகி போக விடாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம காக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த உயிர் தெழுந்த தேவனுடைய இந்த வசனம் நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த மகிமையான மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியும் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே பாவிகள், தவறு நம்ம அறியாமலே செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த தவறை செய்ததுன்னா நமக்கு நரம் கிடையாது. ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்காமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு மரணத்தை கொண்டு வந்து விட்டு விடுகிற பார்த்துக்குங்க. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் அருமையானவர்களே, ஜனாதிபதியாக ஹென்றி என்பவர் இருந்த நாட்களில் ஒரு கருணை மனு வருது. அந்த மனு என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் இவர் கொலை பண்ணிட்டாரு, ஆகவே அவருக்கு நீங்கள் கருணை கொடுக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி. என் அன்பானவர்களே, அவரும் குடும்பத்தை விசாரிக்க ஒன்றும் கொலைகார குடும்பம் கிடையாது, ஏதோ எதேச்சையாக நடந்து விட்டது. ஆகவே மன்னிப்பு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த கொலைகாரன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயிலரை பார்க்கும்போதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு நிற்கிறான். இன்றைக்கி அந்த ஜெயிலர் பிரசிடென்ட் உனக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், அந்த கொலைகாரன் எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்காக கடிதம் அனுப்பின்னு சொல்லி வாங்கி கிழிச்சு எரிஞ்சிட்டான் பார்த்து. நடந்த சம்பவங்க. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை ஒன்றை கவனியுங்கள். கடைசியாக உடனே கோர்ட்டு கூடுது, ஐயோ நம்முடைய ஜனாதிபதியுடைய கடிதம் அவமதிக்கப்பட்டு விட்டது, என்ன செய்கிறதுன்னு சொல்லி. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்டான ஒரு நீதிபதி சொன்னாராம், நம்ம ஜனாதிபதி மன்னித்தது உண்மைதான், ஆனால் மன்னிப்பை ஏற்க வேண்டிய ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளாதனால ஏற்கனவே நம்முடைய கோர்ட்டு தீர்மானித்தபடி 24 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள். அருமையானவர்களை ஒன்றை கவனியுங்கள். இந்த கொலைகாரன் செய்த தவறுக்காக இப்போ மரண தண்டனை கிடையாது, மாறாக அவனுக்கு வந்த மன்னிப்பை அலட்சியம் பண்ணதுனால அவன் இப்போ சாவ போகிறான் பார்த்துங்க. இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை நாசமாயிட்ருக்கு. இந்த உயிர் தெழுந்த திருநாளில் அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு அழைப்பு கொடுக்குற ஆண்டவரிடத்தில் வாருங்கள். உங்களுடைய கவலைகளை கண்ணீரை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், உங்களுடைய போராட்டங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் பார்த்துக்குங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால மரண பயமே கிடையாது. என் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்ம மேலே இருந்த சாபக்கேடுகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விட்டது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கும் நம்ம 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 எல்லாருமே சாப்பிட்றதுக்கு சரி நேரத்தில் உணவு கிடைக்குது பார்த்துங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறார். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட நன்மை செய்கிறவர்களாக இருங்க. கடைசியாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் ரொம்ப சோர்வு, உடைந்து போய் இனி எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி ஒரு மனமொடிவோடு யாராவது இருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். மார்ட்டின் லூத்தர் ஒரு பெரிய பக்திமான், பெரிய திருச்சபைக்கு தலைவர் பார்த்துக்குங்க. அருமையானவர்களை புரட்சிகளை சபைகளிலே உருவாக்கினவர் பார்த்துக்குங்க. அருமையானவர்களை இப்படிப்பட்ட ஒரு தைரியமான மனுஷன் ஒரு நாள் ரொம்பவும் மனம் உடைந்து போய்விட்டார். காரணம் என்னென்னா, இவர் உலகத்துக்கு சத்தியத்தை போதிக்கிறார். ஆனால் இவர் நேசித்த போப்பாண்டவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது, நீ செய்ததெல்லாம் தவறுன்னு சொல்லணும், அது மாத்திரமல்ல அதை உலகத்துக்கு வந்து நீ சொல்லணும்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உலகமெங்கிலையும் மார்ட்டின் லூத்தருக்குள்ளாக இருந்து பிசாசு செயல்படுகிறது போல அவருடைய இருதயத்துக்குள்ளிருந்து கொள்ளிவாய் பிசாசு, அவருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பயங்கரமான தோற்றத்தோடு கூட சாத்தான் உலகெங்கிலையும்
பொல்லாத வார்த்தைகளை பிரசங்கிக்கிறது போல தகவல்களை போட்டு படங்களை போட்டு உலகெங்கிலையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ, நான் எவ்வளோ கண்ணியமாக போப்பாண்டவரை மதித்தேன், அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து விடுகிறாருன்னு சொல்லி மிகவும் மனம் உடைந்து போய் கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களுடைய மனைவி கேத்ரின் மறுபடியும் வந்து அவருக்கு சத்தியத்தை சொல்லுகிறார்கள், வேத வசனத்தை வாசித்து காட்டுகிறார்கள். ஆனால் அவரோ மறுபடியும் அந்த மனச்சோர்விலிருந்து வெளியவே வரல. பார்த்துக்குங்க, என்ன சரின்னு தெரில இந்த அம்மாவுக்கு. மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது ஏன் இந்த மாற்றின் இப்படி உடைந்து போய் கிடக்கிறாருன்னு சொல்லி உள்ளே போனாங்க. வீட்டுக்குள்ளே போய் ஒரு கருப்பு கலர் கவுன், அவங்க நன்னா இருக்கிற நாட்களில் சாவு வீட்டுக்கு போனால் அதை போட்டு போவாங்க, அந்த கருப்பு கலர் கவுனை போட்டுட்டாங்க. தலை முடியெல்லாம் கிளறி விட்டாங்க. பார்த்துக்குங்க, அருமையானவர்கள் எல்லாம் கிளறி விட்டுட்டு அலங்கோலமான தோற்றத்தோட வந்து நிற்கிறாங்க. கேத்ரின், என்ன நடந்துச்சு, உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை சொல்லுமா? அப்போ தான் கேத்ரின் சொன்னாங்களாம், மார்ட்டின் லூத்தர் ஆராதித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மறுபடியும் மரித்து விட்டார். இந்த செய்தியை சொன்ன உடனே மார்ட்டின் லூத்தர் சொன்னாராம், நோ, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார், இனி அவருக்கு மரணமே கிடையாது அப்படின்னாங்களாம். அப்படி சொன்னோன்னு அம்மா சொன்னாங்களாம், அப்படின்னா ஏன் இந்த மார்ட்டின் லூத்தருக்குள்ளாக இந்த மனச்சோர்வு? வெளியே வாருங்கள். அன்றைக்கு வெளியே வந்த மார்ட்டின் லூத்தர் அதன் பின்பு மனச்சோர்வுக்கு இடமே கொடுக்கவில்லை. என் அன்புக்குரியவர்களே, அவர் எழுதிய நிறைய ஜெப ஆராதனை ஒழுங்கு தான் இன்றைக்கு சிஎஸ்ஐ சபை ஒழுங்கு ஆராதனையில் நம்ம எல்லாரும் படிக்கிறோம். பார்த்துக்கு, ஏன்னா என் அன்புக்குரியவர்களே, மரணத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இழந்து விட்டார். ஆகவே என் அன்பானவர்களே, இந்த செய்தி உங்கள் குடும்பத்தை மாத்திரம் அல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையும் உங்களுடைய தொழிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஆகவே புதிய நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து போங்க. வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இயேசு சொன்னார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து சொன்னார், வானத்திலேயும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வசனத்தில் எழுதியிருக்கு. அவர் சொன்னபடியே அவருடைய வசனத்தை அவருடைய சீஸ்தர்களோடு கூட உறுதிப்படுத்தினார். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷினரி பணித்தளத்தில் நாங்கள் இருக்கிறோம். நிறைய அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் குணமாகும், குஷ்டரோகிகள் சுகமாவார்கள். காரணம் என்னன்னா, இயேசு சொன்னார், அவர்களோடு இருந்து வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். உங்களோட இருந்து உங்கள் வீட்டிலே இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். ஆகவே திடமானதாக இருங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் தந்தையே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு தேவதாசர்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைய நம்பிக்கை இழந்து இனி எனக்கு என்ன இருக்கிறன்னு சொல்லி மனம் உடைந்து சோர்ந்து போய் யாராயில் இருப்பார்கள் என்றால், பிதாவே, இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் சோர்ந்து போய் கிடந்தவர்களை, ஒழித்து கிடந்தவர்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு சமாதானம், பயப்படாதே இருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தினீங்களா ஆண்டவரே. எங்கள் அன்பு குடும்பத்து பிள்ளைகளையும் அவ்விதமாய் திடப்படுத்தும், பலப்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகள் யாராயிலும் நோய் நொடிகளோடு ஆண்டவரே நொடிந்து போய் கிடப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த குணமளிக்கு வல்லமை ஆண்டவரே அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை தாரும், திடமனதை தாரும், விசுவாசத்தை தாரும். எல்லா தோல்வியான எண்ணங்களை எடுத்து போடும், வெறுப்பான எண்ணங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் மனம் உடைந்து கிடக்கிறார்களோ அவர்களை பார்த்து திகையாதே, பயப்படாதே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துகிற ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளையும் திடப்படுத்துவீராக. அப்படி என்று செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம், உயிர்த்தெழுந்த மகிமை ஒவ்வொரு வீட்டிலையும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இவங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, திருவஞ்சேரி, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 0000 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.